கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் இந்த நேரத்தில் ஏசப்பா வந்து சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 2022 நான் வந்து ரொம்ப சிக்காயிட்டேன். அந்த டைம் தான் எனக்கு இந்த ட்ரூத் வந்து தெரிய வந்தது, ஜான்சி அக்கா மூலமாக. அப்போ எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நல்லா தான் இருந்தேன். திடீர்னு வந்து எனக்கு கால் வந்து பிளாக் கலரில் ஆகி பயங்கர எரிச்சலாக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, சுகர் இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. சுகர்லாம் செக் பண்ணோம். சுகர் செக் பண்ணுறச்சில் வந்து சுகர் எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. அப்போ வந்து சிடி அப்டமன் ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க. டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா லோ பிபி லோ சுகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ரொம்ப, என்ன சுகர்னால தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சிடி அப்டமன் என்னை பார்க்க சொன்னாங்க. சிடி அப்டமனில் வந்து பேன்க்ரியாஸில் ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னா, பேன்க்ரியாஸில் ப்ராப்ளம்னு வந்துருச்சு. ஸோ அதுக்காக என்னை வந்து டோட்டா பெட் ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாங்க. அதுக்காக வந்து மதுரை மீனாட்சி மிஷன், கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டல், சென்னை ஆண்டர்சன் அப்படின்னு ரொம்ப என்ன அலக்கழிச்சாங்க. அது வரைக்கும் நல்லா தூங்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தூக்கமே வரல, பயத்தினால செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டோட்டா பெட் ஸ்கேன் அப்படின்றத வந்து நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது எதுக்காக பண்ணுற ஸ்கேன் அப்படின்னு. ஸோ எனக்கு நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஆக நான் கடைசியில் என்ன ஆகிட்டேன் அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட் ஆகிட்டேன். கடைசியில் சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு போய் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மெடிசன் போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. நாளாக என்ன ஆகுது அப்படின்னா, டோசேஜ் கூட்டிகிட்டே இருக்குது. ஆனால் வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வரல. நாளுக்கு நாள் பயம் ஜாஸ்தியாயிருச்சு. ஐயோ 3 பிள்ளைங்க இருக்காங்களே, நம்ம இல்லை அப்படின்னா பிள்ளைங்களோட நிலமை என்ன ஆகுறது, செத்து போயிடுவோமோ, சாவு எப்படி வருமோ, ஓவர் திங்கிங் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, டாக்டர்ஸ் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அவங்க கேட்ட சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு பண்ணல. டோட்டா பெட் ஸ்கேனுக்கு ரெடியாகி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அப்போ வந்து அவங்க என்ன சிம்டம்ஸ்லாம் என்கிட்ட கேட்டாங்களோ அதெல்லாம் என்கிட்ட எந்த சிம்டம்ஸுமே இல்லை, ஆள் நல்லா இருக்கேன். ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாளாக அவங்க கேட்ட சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணுது. டைஜஷன் ஆகலை, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. ஸோ இப்படி ஆக என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு ரொம்ப இதாகிட்டேன். ஒரு கட்டத்தில் வந்து என்ன மாதிரி ஆனேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, எல்லாமே படுத்த படுக்கையான மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ப்ரஷ் பண்ணி விடணும், அப்படியே கான்ஷியஸ் இல்லாத மாதிரி ஆகிட்டேன் அந்த பயத்தினால. படுத்த படுக்கையான மாதிரி ஆகிட்டேன். குளிப்பாட்டி விடுறது, ப்ரஷ் பண்ணி விடுறது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் என்னை பார்த்துக்கணும். யார் என்ன பேசினாலும் எனக்கு காதில் கேட்காது. அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாரும் இவ பொழைக்க மாட்டா, ஏன்னா என்னைய மீறி என்ன நடக்குன்னு உட்காருவேன், அப்புறம் அவங்களே என்னை படுக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் என்னோட நிலமை போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஜான்சி அக்கா மூலமாக எனக்கு இந்த ட்ரூத் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போவோம், பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் தான். ஆனால் ரொம்ப டீப்பாக எனக்கு இவ்வளோ தெளிவாக இந்த ட்ரூத் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னைக்கு இந்த ட்ரூத்தை நான் தெரிய ஆரம்பிச்சேனோ, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு ஒரே நைட்டில் எனக்கு அந்த எல்லா இதுவுமே எங்கே போச்சுன்னே வந்து தெரியாது. ஏன்னா கடவுள் வந்து அவ்வளோ அற்புதமாக என் வாழ்க்கையில் வந்து அதிசயம் நடந்தது. திடீர்னு வேர்க்கும், அந்த வேர்வை வந்து எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. ஆனால் உடம்புக்கு கீழே வந்து குளிரும், தலைக்குள்ளே மட்டும் அப்படி வேர்த்து அப்படியே தண்ணியை ஊற்றுன மாதிரி ஆயிரும். ஒரு குடம் தண்ணி ஊற்றுனா எப்படி ஈரம் இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும் எனக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ணுச்சுனே தெரில. ஒரு கட்டத்தில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலை, பல்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் இந்த சிம்டம்ஸ்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்றா குழப்பி விட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு டாக்டர்கிட்டயா பைத்தியம் மாதிரி என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த வார்த்தை எனக்கு உள்ளே போக 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 வந்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ வல்லமை இருக்குது. அதை வந்து டெய்லி இப்போ வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அற்புதம் வந்து அவ்வளோ அப்படியே எக்ஸ்பிளைனே என்னால் பண்ண முடியல. ஒரு நைட்டில் எனக்கு வந்து சரியாச்சு அப்படின்னா யாராலையுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எங்கே இருந்து அந்த தூக்கம் எல்லாம் போச்சு. ஏன்னா டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, லைஃப் லாங் வந்து எங்களை கேட்காம நீங்கள் இந்த மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து டோசேஜ் வந்து கம்மியாக தான் குறைப்போம்,
ஏன்னா வந்து சைக்காட்ரிஸ்ட் அந்த லெவலில் போனால் டாக்டர்ஸ் சொல்கிற ஃபஸ்ட்டு இது எங்களை கேட்காம நீங்கள் இந்த டேப்லெட்டை வந்து நிப்பாட்டக்கூடாது, அப்புறம் அதோட சைடு எஃபெக்ட் நிறையா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து நான் டாக்டர் போய் பார்க்கல, டாக்டர்கிட்ட கேட்டு நான் மெடிசன் நிப்பாட்டவும் இல்லை, நானே நிப்பாட்டிட்டேன் ப்ரேயரில் வச்சுட்டு. இன்ன வரைக்கும் கடவுளோட பெரிதான கிருபையால் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து எப்படி அப்படின்னா, என்னைக்கு இந்த சத்தியம் எனக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிச்சோ, நான் வந்து சத்தியத்தை மட்டும் கேட்டது இல்லாமல் ரொம்ப நம்பிக்கை. அக்கா சொன்ன மாதிரி எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒன்று அக்காட்ட உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். அக்கா வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, இப்படி வந்து நீ வார்த்தை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி என்னை இப்போ வரைக்கும் என்னை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா வந்து எனக்கு இந்த ட்ரூத்தை சொல்லி கொடுக்கல அப்படின்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பேனா அப்படின்றதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கானது. இந்த நேரத்தில் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது ஜான்சி அக்கா எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. இப்போ வரைக்கும் என்ன பைபிள் சம்மந்தமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஏதாவது பைபிளில் ஏதாவது டவுட்டுன்னா உடனே கால் பண்ணிடுவேன். இல்லை எனக்கு ஏதாவது பேசணும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அக்காவுக்கு உடனே மெசேஜ் பண்ணிவிட்டு உடனே கால் பண்ணி ஷேர் பண்ணிடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வசனத்து மூலமாக எனக்கு வந்து அக்கா இன்ன வரைக்கும் கைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் ஜான்சி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதா.